ஆடியன்ஸ்க்கு வந்து சினிமா எப்படி எடுக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு பெரிய ஐடி இதில் ஒர்க் பண்ணுறான், செய்கிறாங்க அவனாங்க. நான் அருண் விஜய் வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக உட்காரவே முடியாத படங்கள், வேற ஒரு ஸ்டைலில் இருக்கிற படங்கள்லாம் பெருசாக கலெக்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக சரி, அச்சம் என்பது மடமேடா இன்னும் கொஞ்சம் இந்த கிளைமேக்ஸ்லாம் இன்னும் டைமில் ஷூட் பண்ணியிருக்கலாம், சிம்பு வேறு லுக்கில் வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கும் எனக்கு. சிம்பு அச்சமில் சொல்கிற மாதிரி இந்த விண்ட் இன் மை ஃபேஸ், அது நடக்கும்போது வேறு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஆன்லைன் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு இட் அஃபெக்ட்ஸ் ஒன்லி அபவுட் 6 to 10% which is negligible in my head. It's okay. இப்போ யார் போனாலும் எங்கே போனாலும் 29th டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, வருமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. எனக்கு அது வந்து ஒரு சின்ன ஒரு கெட்ட விஷயமாக தான் தோணுது. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. ஓகே ஓகே அது வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதுக்கு வராமல் இருந்திருக்கலாம்னா ஈஸியாக சொல்லுவாங்க. என்னை நோக்கி பாயத்தோட ரிவ்யூஸே நான் படிக்க மாட்டேன். ஐ டோன்ட் ரீட் அதர் ரிவ்யூஸ். தி குட் ஒரு எக்ஸ்ட்ராடர் ரிவ்யூ வந்திருக்குன்னா கூட நான் அதை படிக்க மாட்டேன். வேற ஒரு தனுஷ், இது வரைக்கும் நீங்கள் நிறைய படங்களை பார்க்காத ஒரு தனுஷ் இதில் பார்ப்பீங்க, விச் இஸ் கம்ப்ளீட்லி ஹிஸ் டூயிங். நல்ல சாங்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த தியேட்டருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாகும், ஜஸ்ட் சாங்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப பிடிச்சி செய்கிற வேலை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும்போது அந்த வேலையும் கொஞ்சம் பிடிக்காமல் போயிடும். அவ்வளோ ஃபுல்லாக டெடிக்கேட்டாக செய்ய முடியாது. ஸோ ரொம்ப பிடிச்ச சினிமா வந்து இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறும்போது க்ரியேட்டிவ் ப்ராசஸில் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து அது ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கும். ஸோ அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க, இல்லை பண்ணிட்டீங்களா? இல்லை, அப்படி போகணுன்னா எப்போயோ போயிருக்கலாம், வேறு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் நமக்கு இதுதான் தெரியும், இதுதான் பிடிக்கும்ன்றதான் வந்திருக்கோம். நான் அது நிறைய அனலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஒரு ஜேர்னி, இதுக்குள்ளே ஒரு இந்த டைவர்ஷன்ஸ், இந்த ஆப்ஸ்டிக்கல்ஸ்லாம் வரும்போது இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வந்த பசங்க தானே நம்ம. ஸோ அந்த பசங்கள்ட்ட கேட்டு பார்ப்பேன், ஹவுஸ் இட் கோயிங் டவுன், டஃப் மச்சான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு பெரிய ஐடி இதில் ஒர்க் பண்ணுறான், செய்கிறாங்க அவனாங்க. ஸோ நான் அப்படி ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இது வந்து செல்ஃபிஷாக இருக்கலாம், பட் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். ஸோ அது இல்லைன்னா அப்புறம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக எங்கே போனாலும் அதே தான். ஸோ அதனால் அதுதான் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை விட்டு போகிறோமா இல்லை மறுபடியும் அடுத்த ஒரு முயற்சி பண்ணுறோமான்றது தான் எல்லாமே. ஒரு விஷயம் கரெக்டு, அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அதை எஃபெக்ட் பண்ணும், ஆனால் அதையும் தாண்டி நிற்கணும், எழுதணும், அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஹீரோக்கு நரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லாம் இருக்கேன். பட் அந்த ரைட்டிங் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. திடீர்னு ஏதாவது ஒரு ஃபோன் வரும், இல்லை ஒரு மீட்டிங் கூப்பிடுவாங்க, அங்கே ஒரு 3 to 4 hours அப்படியே கொஞ்சம் மைண்ட் நம் ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ அன்றைக்கி போய் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி உட்காந்து அந்த ரைட்டிங் அன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அது பியூட்டிஃபுல்லாக இருக்காது. அது இருக்கும், பட் எனக்கு அது ஒரு ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லை. அதனால் அதை அன்றைக்கி ஃபோர்ஸ் பண்ணாமல் மறுபடியும் அந்த மூடுக்குள்ளே ஒரு 2-3 days கழிச்சு தான் வர முடியும். அதுக்கு நம்ம கூட இருக்க சில ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பசங்க, வீடு, மியூசிக், சில படங்கள், சில ஷோஸ், ராஜா சார், இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களை ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ நாட்கள் கழிச்சு ENPTயோடைய ரிலீஸ், இப்போது லாஸ்ட் மந்த் ரிலீஸ்னு ஒரு டேட் சொல்லி அகைன் ஒரு போஸ்ட்போன் ஆகி இப்போ இந்த மந்த் எண்டில் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னும் போது அந்த ஃபீல் வந்து நிஜமாவே என்ஜாய் பண்ண முடியுது அவங்களுக்கு? ஆமாம், அது ஒரு இட்ஸ் நாட் அ குட் திங். ரிலீஸ் ஆகும்னு நினச்சிட்டு அதுக்காக ஃபுல் ஒர்க் பண்ணி ரொம்ப கொஞ்சம் அவசரமாகவே பண்ணோம். அந்த வீக் ஃபுல்லாகவே வரலன்றபோது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு க்ரெடிபிலிட்டின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ தூரம் வந்து ரிலீஸ் டேட் போட்டதுக்கப்புறம் வரல அப்படின்னா தட்ஸ் வாட் வி ஃபேஸிங் ரைட் நவ். ஏன்னா இப்போ ஓவர்சீஸ் எல்லாமே வந்து இப்போ யார் போனாலும் எங்கே போனாலும் 29th டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, வருமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, ஃபேமிலியிலேருந்து, நம்ம மீட் பண்ணுற மக்கள்லேருந்து எல்லாருமே எங்கே போனாலும் சரி ENPT 29 தெரியும், பட் வருதா அப்படின்னு தான் கேட்குறாங்க. தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து எஸ்பெஷலி ஓவர்சீஸ் எல்லாமே வந்து ஒரு 10 days முன்னாடியே கண்டென்ட் கேட்குறாங்க, அதுக்கு KDMs கேட்குறாங்க. தெரில, வராமல் இருக்கலான்ற ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்குது. அதை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஆக்சுவலாக கண்டிப்பாக வருது அப்படின்ற ஒரு விஷயம். பட் இவ்வளோ நாளாக அதை சேர்த்து வச்சா ஒரு பஸ்ஸுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் ஒரு படத்துக்காக, ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது ஆக்சுவலாக கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கு. அது இந்த படத்துக்கு மேபி அது ஒரு நல்ல விஷயமா நிறைய பேர் நினைக்கலாம். எனக்கு அது வந்து ஒரு சின்ன ஒரு கெட்ட விஷயமாக தான் தோணுது. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. ஓகே ஓகே அது வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதுக்கு வராமல் இருந்திருக்கலாம்னா ஈஸியாக சொல்லுவானுங்க. ஏன்னா நம்ம என்ன தான் படம் பண்ணியிருந்தாலும் ஒரு அந்த ஆடியன்ஸில் இருக்கிற ஒரு 60 பேருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் அவன் உள்ளே வருவான். அது கண்டிப்பாக அந்த 60 பேரோட எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் இருக்கும் அந்த படம். ஏன்னா அவன் வேற ஒன்று நினச்சிட்டு வருவான்.
இதுக்கு தானே அப்படின்றவானுங்க, ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. பட் ப்ரொடியூசர் சர்க்கிள் இருந்தோ டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் இருந்தோ அந்த ஓப்பனிங் பெருசாக இருக்கும் அப்படின்ற ஃபீல் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அது இருக்குது. அது நல்ல விஷயம் தான். ஓகே, தனுஷ், மெகா ஆகாஷ், தர்புகா சிவாவுடைய மியூசிக், சித் ஸ்ரீராமோடைய பாட்டு, இதை தாண்டி மற்ற காஸ்ட் க்ரூவை பற்றின விஷயங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் அண்டர்ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்குது. அது ரொம்ப டெலிபரேட்டாக பண்ணுறதா இல்லை நேச்சுரலாக வரதை பண்ணிக்கலான்ற மாதிரி? இல்லை, இது இல்லாமல் சசிகுமார் நடிச்சிருக்காரு. அண்ட் ஒரு புது வில்லன் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே 2-3 படத்தில் நடிச்சிருக்காரு. பட் இவங்க தான். அண்ட் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அந்த படம் தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அதனால் அதுக்குள்ளேயே நான் விளையாடிட்டு இருக்கேன். அவ்வளோ. ஓகே. ஸோ ராணா வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இல்லை, அது கெஸ்ட் ரோல் கூட கிடையாது. அது அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நான் கூப்பிட்டோன்னே எனக்கு இந்த ஒரு சீக்வன்ஸில் அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாகவே வந்தால் ரொம்ப ஒன்றுமே இல்லை அதில். ஆக்சுவலாக கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் இருந்துச்சு, இன்னும் அதிகமாக இருந்துச்சு. பட் நாங்கள் நிறைய நாட்கள் தாண்டி ஷூட் பண்ணதுனால எங்களுக்கு அது வந்து அவர் டேட் எங்களுக்கு கிடைக்கல. என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் கேட்ட உடனே அவர் வந்தார். ஒரு ஷூட், ஒரு காலேஜ் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம், ஒரு ஃபிலிம் ஷூட். அதில் ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. நம்ம ஊரில் யார் கேட்டாலும் வரமாட்டாங்க. அவர் கேட்டோடனே அவர் எஸ் நான் ஹியர் ஐ வில் கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தார். ஒரே ஒரு ஷாட் தான் ஒரு படத்தில் இருக்கார். இப்போ அந்த படத்தை சுற்றி இவ்வளோ இஷ்யூஸ் உங்களுக்கு, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கிரெடிபிலிட்டின்ற ஒரு பிரச்சனை ஒன்று, இது இந்த மாதிரி ஒரு சூழல் கிரியேட் ஆகிறது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பர்சனலாக நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறத தாண்டி எக்ஸ்டர்னலாக விஷயங்கள் நிறைய இருக்கா இதில்? இல்லை, இது நான் ஏற்கனவே பேசினது தான். அது சினிமாவுடைய ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்குல்ல, அதோடைய விக்டிம்ஸ் தான் நாங்கள். அந்த விக்டிம் சொல்லும்போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் தானே விக்டிம்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ டிபேட்டபிள் இஷ்யூ. இதில் ஒரு டீம் ஒர்க் பண்ணாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு உண்மையிலே அவங்களுக்கே தெரியல. அண்ட் அதை தெரிய வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கு சில என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க வந்தாங்க, படத்தை பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது எப்படி பண்ணலான்னு சொல்லி அவங்க இறங்கி ஒர்க் பண்ணாங்க. அதில் வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அடுத்தடுத்து ஒரு 3-4 படங்கள் பண்ணாதான் அதுலேருந்து வர ரெம்யூனரேஷனை எடுத்து இதுக்குள்ளே போட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. நான் எஸ் சார் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். ஐஸ்வரி கணேஷ் சார் உள்ளே வந்தார். ஆக்சுவலாக வெயில்ஸ் இன்டர்நேஷ்னல் பேனர் இந்த படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே வந்தாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த படத்துடைய பிஸ்னஸ் எல்லாமே வந்து மதன் பண்ணி வச்சுருந்தார். ஸோ ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் மாதிரி அவங்க இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 99% விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகி இந்த படம் ரிலீஸ் நோக்கி போயிட்டுருக்கு உண்மையிலே. அதான். பட் இப்போ நீங்கள் வந்து பெரிய சார் எல்லாரையும் வச்சு படம் எடுத்துருக்கீங்க, கமல் சார் வச்சுருக்கீங்க, எடுத்துருக்கீங்க, சூர்யா சார் வச்சு எடுத்துருக்கீங்க, விக்ரம். பட் அந்த விஷயத்தை நீங்களே பண்ணியிருக்க முடியாதா? அது ஏதோ ஒரு பாயிண்டில் தோணுச்சா? இப்போ ஐஸ்வரி கணேஷ் உள்ளே வந்தப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம், இதை நம்மளே பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சா? செப்டம்பர் 6th ஒரு டேட் போட்டு ஒர்க் பண்ணோம் இல்லையா, அது வந்து நம்மளே பண்ணிடலாமேன்னு சொல்லி ஒரு நிறைய எஃபர்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 80% அந்த கரையை தாண்டிட்டோம். பட் அந்த டைமில் எங்களை அறியாமல் சில ப்ராப்ளம்ஸ் இன்னும் உள்ளே இருந்தது. ஸோ இட்ஸ் எவ்ரிடே இஸ் ஒன் நியூ இஷ்யூன்ற மாதிரி ஒன்று வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து இவருடைய சப்போர்ட் ஒன்று தேவைப்பட்டுச்சு. சி அகெயின் இட்ஸ் அபவுட் கிரெடிபிலிட்டி. நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இல்லை இனிமேல் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ யார்கிட்ட கேட்டாலும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை போய் கதை சொன்னாலும் ஃபஸ்ட்டு ENPT வரட்டுமே அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக கதை கேட்குறதுக்கே அவர் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடுச்சா அப்படின்னு தான் பெரிய ஹீரோஸும் கேட்டாங்க, விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். But it's an illusion that's created by the industry, by the media, by the industry folk itself. அதை தாண்டி வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு இன்னும் டைம் போச்சுன்னா பிரச்சனை. The more you wait, the more the issues are going to surface. So இது இனிமேல் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ இவருடைய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அங்கேயும் நாட் டு டேக் அவே எனிதிங் ஃப்ரம் வாட் ஹீஸ் டன், ஆனால் அங்கேயும் என்னால் தான் அது சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனாக தான் இருந்துச்சு அது. ஓகே. அடுத்தடுத்து படங்கள் சைன் பண்ணணும், அதுக்கு ஆர்டிஸ்ட் வேறு லாக் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் எழுதணும், அந்த படங்களுடைய ரெம்யூனரேஷனை இந்த படத்துடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போயே கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அதுக்கு அவரால் தான் அவர் மட்டும்தான் நான் இறங்கி நான் பண்ணுறேன், அட்வான்ஸ்லேயே உங்களுக்கு இந்த விஷயம்லாம் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் உள்ள வந்தால் நிறைய பேர் அது வரல. அவ்வளோதான். உங்களுடைய ரீசன்ட் இன்டர்வியூஸ் பார்க்கும்போது இந்த பிஸ்னஸை பற்றி வந்து ஆடியன்ஸ் வந்து பேசணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் ஆடியன்ஸ் கிட்ட நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுறோம். அதுதான் வந்து படத்துக்கான ஓப்பனிங்காக இருக்குது, அதுதான் வந்து ஓப்பனிங்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. பட் அப்போ அவங்கள வந்து இப்படி பேச முடியாதுன்னு நம்ம வந்து சொல்கிறது வந்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அவங்களுக்கு அது தேவையே இல்லையே. இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து சினிமா எப்படி எடுக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆக்சுவலாக அவன் இப்போது ஃபில்ம் மேக்கர்ஸாக வரவங்க அவங்க படம் பார்த்துட்டு அந்த ஃபில்ம் அப்ரிசியேஷன் லேர்னிங் அப்படின்றது ஒரு 10% இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ பால் பார்க் நம்பர்.
இந்த 90% ஆஃப் தி ஆடியன்ஸ் என் வீட்டில் இருக்கவங்க உட்பட அவங்களுக்கு வந்து அந்த கேமரா எங்கே மூவ் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு that's சினிமா. You're bringing the audience with one magic of being in a theater. It's dark, the lights are off. எங்களுடைய லைட் தான் comes up on screen and we have these moving images which connect to the audience. அது அவன் மூவிங் இமேஜஸ் இது வந்து 24 frames per secondல ஓடுதுன்னு தெரிஞ்சிட்டாலே அது தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பட் அது பாசிபிள் நினைக்கிறீங்களா? இப்போ it is possible. It is possible. It is possible. Lots of people still don't know. அவங்களுக்கு அது ஒரு மேஜிக் தான். அந்த தியேட்டருக்குள்ளே வரும்போது ஒரு மேஜிக். That is the ability of the film. When you forget that this is moving images which are being recorded on a camera and is being played back, that's the beauty of the filmmaker and maybe that's his victory அப்படின்னா இன்னும் நான் அதை நம்புகிறேன். ஓகே, ஸோ மூவிங் ஆன் ஃப்ரம் ENPT, இப்போவும் வந்து யாராவது நல்ல ரொமான்டிக் சீன் எடுத்திருந்தாங்கன்னா கௌதம் மேனன் ஸ்டைலில் எடுத்திருக்காங்கன்ற ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிது அவங்களுக்கு, ஒரு வேற ஒரு டேரக்டருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மாதிரி விமர்சனங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? Obviously it's hugely satisfying தான் சொல்லணும். In fact I have not taken myself seriously அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். But at certain points when something like this comes up I tend to take myself a little more seriously. So it's a good thing. Okay. ஸோ ஒரு படத்துடைய ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ப்ரொடியூசருங்கிற உங்களுடைய ஆஸ்பெக்டை நிறைய பாதிக்குமா, இல்லை டேரக்டர்ன்ற அந்த ஆஸ்பெக்டை பாதிக்குமா? இல்லை, மோஸ்ட்லி க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தான் அது. ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் தட் க்ரியேட்டிவ் ஐடியா. உட்காரவே முடியாத படங்கள், வேற ஒரு ஸ்டைலில் இருக்கிற படங்கள்லாம் பெருசாக கலெக்ட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் த ப்ரொடியூசர்ஸ் கேப்பபிலிட்டி ஆஃப் ஹவு பிக் தி ஆக்டர் இஸ். அதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ளே என்ன மவுண்டிங் பண்ணுறாங்க, அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த டைம் ஆஃப் ரிலீஸ் எல்லாமே அதுக்குள்ளே போய் சேரும். பட் ஒரு படம் ஒர்க் ஆகலைன்னா அதில் ஒர்க் பண்ண அந்த க்ரியேட்டிவ் டீம் ப்ளஸ் எஸ்பெஷலி த ஒன் காய் ஹூஸ் ஹெல்ப்டு எவ்ரிதிங், அவருக்கு தான் போய் சேரும். அது கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணும், எஃபெக்ட் பண்ணும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஸ்டெப் பேக்காகவே இருக்கும். அது ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து உங்ககிட்ட நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருந்துச்சு. ஜெயம் ரவி ஒரு படம், அருண் விஜய் வச்சு ஒரு படம்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு. அது உங்கள் சைடில் இருந்துச்சா இல்லை ஜஸ்ட் நியூஸாக? எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் நான் கொடுப்பேன். ஓகே, சில விஷயங்கள் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணாலும் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் அப்படின்றத. எல்லா படமும் பண்ணணும்னு நினச்சி தான் நாங்கள் எடுக்கிறோம். ஒரு படத்துக்குள்ளே இறங்கினோம்னா சும்மா ஒரு 10 ரூபா பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு கண்டிப்பாக இது வரைக்கும் அந்த தாட் எனக்கு வந்ததே இல்லை, வராது. நான் அருண் விஜய் வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அவங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் எனக்கு வந்தாங்க ஆக்சுவலாக. பட் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்னுடைய ENPT மேலே என்ன ப்ரெஷர் இருக்கோ, என்ன லைபிலிட்டிஸ் இருக்கோ, அதெல்லாமே அந்த படத்து மேலே மவுண்ட் ஆகிடும்னு சொல்லி தான் அந்த படத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நான் இந்த படங்களை முடிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த படத்துக்கு இன்னொரு டைம் நான் போவேன் within the near future. அகைன் சூர்யாவோட ஒரு படம் பண்ணுற மாதிரியும் ஒரு விஷயம் வந்தது. அதுவும் உங்கள் சைடில் வந்ததா? இல்லை நான் அதை பற்றி பெருசாக பேசவே இல்லை. ஏன்னா கன்ஃபார்ம் ஆகிறது வரைக்கும் பேசக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஆப்வியஸ்லி ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் அதுக்குண்டான விஷயங்கள் போயிட்டுருக்கு. அவருக்கு நரேட் பண்ணும், அது அவர் பிடிச்சிருந்ததாக தான் அது நடக்கும் அப்படின்ற சூழ்நிலை அது இருக்குது இப்போது. பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இமேஜுங்கிறது வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க எல்லாருமே. நம்மளை பற்றின இமேஜ் எல்லோரும் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. நீங்களும் அந்த க்ரெடிபிலிட்டின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது, ஸோ கௌதம் மேனன் சைட்லேருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது. நீங்கள் உங்களே வந்து ஒரு அன்ரிலேபிள் நரேட்டர் மாதிரி போர்ட்ரே பண்ணும்போது திடீர்னு இது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், நம்ம இமேஜை இது பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணுன்ற மாதிரி நீங்கள் ஏதாவது யோசிச்சது உண்டா? இல்லை, அது நீங்கள் சொல்கிற அந்த தாட் மேபி ஒரு 10% பீப்புளுக்கு இருக்கலாம் நினைக்கிறேன். என்ன தெரிஞ்சவங்களுக்கும் அதுக்கப்புறம் என்னுடைய படங்களை ரசிக்கிறவங்களுக்கும் அந்த விஷயம் பெருசாக போய் சேருது. ஆன்லைன் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு இட் அஃபெக்ட்ஸ் ஒன்லி அபவுட் 6 to 10%, which is negligible in my head. It's okay. The positive and the negative side. So டேமேஜ் கண்ட்ரோல் உடனே நம்ம போய் நிற்கணும், எல்லாமே பிளாக் பண்ணிட்டு போகணும் அப்படிலாம் இருக்கு நான் நினச்சதே இல்லை லைஃப்பில். ஜென்ரலாகவே சொல்கிறேன். இட் டசன்ட் மேட்டர் ரியலி. இப்போ கோவிந்த் நிகலானியோட ஒரு ஸ்டோரி நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் வந்தது. இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அது நீங்களே கேள்விப்பட்டீங்க அதெல்லாம். ஓகே. ஸோ யோகன், பட் அதில் வந்து அனுஷ்கா வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்டாக நடிக்க. ஆனால் அது கோவிந்த் நிகலானியோட ஸ்டோரி இல்லை எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பட் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் நடக்கல. ஆனால் அவர் சிட்டியில் இருக்காருன்னு தெரிஞ்சால் நான் அவரை போய் மீட் பண்ணியிருக்கேன்ற விஷயம் அதெல்லாம் இருக்குது. பட் ரீசெண்டாக அது நடக்கல. அது ஓகே. பட் அனுஷ்கா ப்ரொட்டாகனிஸ்டாக நடிக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அடுத்த டேட் அவங்களோட தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ யோகன் அத்தியாயம் 3 தான் ஜோஷ்வா அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. இல்லை, அதுவும் நான் வந்து ஒரு ட்வீட் பண்ணேன். ஸோ அது உங்களுக்கே போய் சேரலைன்னா நான் சொல்கிறது 6 to 10% தான். ஆமாம். ஸோ இல்லை, அது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு கதை. அது விஜய்க்காக எழுதப்பட்ட ஒரு கதை on a much bigger scale. This is also a big film even though it's with a relatively younger and newer star.
ஆக்டர் வருண். இட்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ், அவ்வளோதான். ஒன்றாக யூடியூப் சேனல் என்னாச்சு, அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன? அது இருக்குது. இப்போது எங்களுடைய சாங்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. நாட் ஜஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக், பட் ஈவன் என்னை நோக்கி பாயும் தொட்டாவுடைய சாங்ஸ், தள்ளி போகாது, எல்லாமே அதில் தான் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உடனே லாட்ஸ் மோர் ஆக்டிவிட்டி வில் பி தேர் ஆன் தட். ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமும் அதில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், நிறைய லைன் அப் பண்ணி வச்சுருக்கோம். பட் ENPT ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அகைன் ரஜினிக்கு நீங்கள் ஒரு விஷயம், ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணதாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. அதோடைய ஃபாலோ அப்னு ஏதாவது இருக்கா? ஃபாலோ அப் போயிட்டுருக்கு. பட் அங்கேயும் வந்து ENPT ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஒன்று. ஏன்னா ஆப்வியஸ்லி இல்லை, எங்கே போனாலும் ENPT இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா டேரெக்டாக நான் இன்னும் சார்கிட்ட பேசல. பட் அவரை மீட் பண்ண முடியுமான்னு அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட பேசும்போது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துருங்க சார், வில் செட் இட் அப் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது அந்த குயின் வெப் சீரிஸை பற்றி கொஞ்சம் ஆமாம் சொல்லுங்கள். குயின் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கு. கிடாரி டைரக்ட் பண்ண பிரசாதும் நானும் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்கோம். சில எபிசோட்ஸ் காமனாகவே பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக அவர் ஒரு 5 பண்ணியிருக்காரு, நான் ஒரு 5 டைரக்ட் பண்ணியிருக்கேன். ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பொர்ட்ரேயலாக தான் அது பண்ணியிருக்கோம். அண்ட் இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ யங் கேர்ள் who loves to be in school, இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணுடைய ஒரு கதை. அவங்க வந்து ஒரு சினிமாக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆன மாதிரி ஒரு ஸ்டோரி. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் தான், பட் இட்ஸ் நாட் அ ரியல் ஸ்டோரி ஆட் ஆல். ஏன்னா அது சம்மந்தமாக லீகலாக சில விஷயங்கள் பிரச்சனை வந்து. ஸோ அது என்னென்னா, அது ஆப்வியஸ்லி அது வந்து ஜெயலலிதா மேம் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா வந்திருக்கு. பட் இட்ஸ் நாட், இட்ஸ் ஆக்சுவலி லூஸ்லி பேஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் தான் அது ட்ரை பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய ஃபிக்ஷனல் எலிமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. பட் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கனெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி. பட் இட்ஸ் நத்திங் நெகட்டிவ் அட் ஆல். இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் போர்ட்ரேயல் ஆஃப் திஸ் கேரக்டர். கிடாரி டேரக்டரோட சேர்ந்து டைரக்ஷன் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது புதுசாக இருந்ததா, இல்லை ஆல்ரெடி இது பண்ணியிருக்கீங்களா? இல்லை, புதுசாக இருந்தது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பண்ணணும்னு எனக்கு தோணுது. எனக்கு அவரோட கொலாபரேட் பண்ணி இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி கூட அவரோட டெக்ஸ்ட் பண்ணேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ஒர்க் பண்ணி ஒன்று டைரக்ட் பண்ணலாம், 2 பேரும் போட்டு பண்ணலாமே பிரசாத் நான் சொல்லியிருக்கேன். அவர் சார் ஐம் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக. டப்பிங்லேயும் 2 பேரும் ஒன்றா உட்காந்தோம். அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த ஸ்டேஜ்லேயுமே 2 பேரும் ஒன்றா உட்காந்து இது பண்ணுது. ஸோ இன்னும் நிறைய பண்ணலாமே அப்படின்னு தோணுது. ஓகே. இப்போ கௌதம் மேனன் படங்கள்லாம் சென்சிபிள் போர்ட்ரேல் ஆஃப் உமன், நல்ல ஒரு ரொமான்ஸ், நல்ல மியூசிக், நல்ல விஷுவல்ஸ் தாண்டி கொஞ்சம் ஆக்ஷனாக போலீஸ் ஸ்டோரின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே உங்களை அடைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அகைன் உங்களுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நீங்கள் இயங்குற மாதிரி இல்லையா உங்களுக்கு? ஏன் அதில் நான் எதுக்கு, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நான் கஷ்டப்படுற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நான் ஏன் போய் பண்ணணும்? ஆனால் இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. இதுலேயும் வந்து ஒரு 80 to 100 people யூனிட்டில் இருக்காங்க. யூ ஹேவ் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிபடி. அன்றைக்கி ஒரு சீன் வந்து நம்ம டைரக்ட் பண்ணணும், அதுக்குண்டான ஷார்ட் டிவிஷன் என் மைண்டில் இருக்குது. கேமராமேன்ட்ட சொல்லணும், அவர் க்ரியேட் பண்ணுற இமேஜஸ் என் மைண்டில் இருக்கான்றது. ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் ஒர்க். அந்த ஆக்டர்கிட்ட போய் நம்ம சொல்லணும். ப்ளஸ் இந்த புது படம் ஜாஷுவா அப்படின்ற ஒரு படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆக்ஷன் சீக்வன்சஸ், அது எல்லாமே ஸ்கிரிப்டில் எழுதின ஆக்ஷன் சீக்வன்சஸ். எனக்கு ஒரு ஃபைட் வேணும்பா அப்படின்னு சொல்லி நான் போய் ஓரமாக உட்காரதில்லை. ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க். பட் அது அந்த லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்ற விஷயம் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவ்வளோதான். இல்லையா, எல்லாருமே வந்து கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வரணும், சேலஞ்சிங்காக ஏதாவது பண்ணணும். சேலஞ்சிங் தான், இதுவும் சேலஞ்சிங் தான், இதுவும் பெரிய எஃபர்ட் தான். ஐ கெட் இட். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை தாண்டி வெளியில் போகணும்னு நினச்சது உண்டா இன்னைக்கு? யா டெஃபினெட்லி. ஸோ பட் எனக்கு அந்த ரைட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நான் இறங்கும்போது எனக்கு இதுதான் ஃப்ளோவாக எனக்கு வருது ஆக்சுவலாக. இதை பிரேக் பண்ணும் அப்படின்றத விஷயமா நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு ஆந்தாலஜி ஒன்று பண்ணுறோம். ஆக்சுவலாக அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது ஐடியா ஒன்று எடுத்து பண்ணுறேன். இட் வில் பி சம்திங் தட் ஐ ஹவ் நெவர் மேட் பிஃபோர், பட் இட்ஸ் சேலஞ்சிங். நீங்கள் குயின் எடுத்திங்கன்னா அந்த டிஜிட்டல் வெப் சீரிஸ் நாங்கள் பண்ணது, இட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன். வேற ஒரு ஸ்டோரி நீங்கள் டைரக்ட் ஆமாம். ஸோ ஐ திங்க் த ஜர்னி இஸ் ஜஸ்ட் பிகினிங் ஆக்சுவலி. ஸோ நெஞ்சம் மறப்பதில்லை இப்போ நீங்கள் உங்களுடைய இது ப்ராடக்ட் கிடையாது, பட் நீங்கள் தான் அது அசம்பிள் ஆகிறதுக்கான காரணம் வந்து நீங்கள் தான். ஸோ அது ஏதோ ஒரு வகையில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா உங்களுக்கு? அது ரிலீஸ் ஆகும்? இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் இட்ஸ் டைரக்டட் பை செல்வராகவன், ஹூ ஐ திங்க் இஸ் அ superior filmmaker. I'm not just saying it just like that. I love his work and I'm waiting for him to make more films. ஸோ எனக்கு அந்த ஒன்றாக அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து என்ன ஐடியானா, எல்லாரும் ஒன்றாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் அந்த டைட்டில். ஸோ வெங்கட் பிரபு, நான், செல்வராகவன், இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன்ஸ் இருக்கணும், இன்னும் நிறைய பேரோட போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் செல்வா போய் மீட் பண்ணி எனக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், வில் புட் டுகெதர் சம்திங். ஒரு ஐடியா ஒன்று சொன்னார், சூப்பராக இருக்குது செல்வா, எஸ்ஜே சூர்யா பண்ணால் நல்லாயிருக்கும்,
மதன் வில் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லி அதை செட் பண்ணி கொடுத்துட்டு நான் வெளில வந்தேன். அதுக்கப்புறம் போய் செல்வராகவன் இஸ் த ஃபில்ம் மேக்கர், நான் அங்கே போய் ஷூட் ஸ்பாட்லேயோ இல்லை வந்து எப்படி டைரக்ட் பண்ணுறேன் நான் பார்க்க இல்லை ரிலீஸ் சம்மந்தமாக நான் கேட்கல. இல்லை, தட்ஸ் கம்ப்ளீட்லி மதன்ஸ் ப்ரெரோகேட்டிவ் அண்ட் ஹவ் ஹி செட்ஸ் இட் அப். அண்ட் ஐ திங்க் இஸ் இந்த ENPT ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நிறைய படங்கள் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. துருவ நட்சத்திரம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? அகைன் ஷூட்டிங் போன மாதிரி இல்லை, ஃபில்ம் இஸ் டன். இப்போ எடிட் ஸ்டேஜஸில் இருக்குது. இன்னும் 3-4 டேஸில் டப்பிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 60 டேஸில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சேலஞ்சிங்கான ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சாரோட போர்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு 3 to 4 days ஆஃப் பேட்ச் ஒர்க் மாதிரி இருந்தால் இருக்கும் ஒரு படத்தில். அகைன் இப்போ இந்த ENPTக்கான பஸ்ஸை பற்றி பேசும்போது இப்போ துருவ நட்சத்திரம்ல அந்த வாய்ஸ் அர்ஜுன் தாஸோடைய வாய்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ அர்ஜுன் தாஸ் வந்து கைதியில் நடிச்சு இப்போ அவருடைய ஃபேஸ் வந்து வெளியில் விடுச்சு. அகைன் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அவர் நினச்சாதான் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு உண்டு. எனக்கு அது எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அவரை நான் எங்கேயோ மீட் பண்ணேன், அவர் வாய்ஸ் எனக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த ட்ரெய்லர் ஒர்க் பண்ணுறப்போ நான் அவரை கூப்பிட்டேன். he was so kind to enough to come and do that for me. And then இப்போ அந்த படத்தில் அவர் நடிக்கிறாருன்றது எனக்கு தெரியும். ப்ளஸ் அந்த படம் பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்தேன் அவர் பண்ணது. வி met up also recently. என்கிட்ட வந்து கேட்டார் இந்த மாதிரி இந்த வாய்ஸ் எந்த தான் நான் சொல்லலாமா அப்படின்ட்டு. நீங்கள் ஏன் அப்போயே சொல்லலை நான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ திங்க் he's pulled it out and I'm looking forward to working with him definitely. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக ஜஸ்ட் காலிங் அவுட் நேம்ஸ், இவங்க தான் பொறுப்பு, இவங்க தான் இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எதையும் பர்சனலாக வந்து சார்ட் அவுட் பண்ணாமல் பண்ணுற இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து ஆஃப் லைட் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஸ் இட் ஹெல்த்தி ஃபார் த இண்டஸ்ட்ரி? Nothing is healthy. When you're accusing somebody and when you're putting something out, it's not in the healthy space. You have a problem with somebody, there are different forums for that to sort the issues out, either personal, police station, court, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. But generally putting things out and then trying to bring people down, even though there might be issues, is not right. I feel it's not right. You should go about it the right way அப்படின்னா I feel. So நீங்கள் சொன்ன using a social media platform to put something out like is not right. Okay. But நீங்கள் சொன்ன அந்த ஃபாரம்ஸ் வந்து எல்லாமே அதோட வேலையை சரியாக செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து இருந்து. But that's debatable. That's completely debatable. See, in your point of view, like for example, எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது, நீங்கள் ஹிந்து தமிழில் வந்து நீங்கள் என்னைய அறிந்ததுக்கப்புறம் there was an article that came out saying நான் ரொம்ப ப்ரோ போலீஸாக இருக்கேன் அண்ட் என்கவுண்டர்ஸை வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்னுடைய படங்கள் எல்லாமே வந்து போலீஸ் ஆர் ஷோன் இன் குட் லைட், பட் ஆக்சுவலாக போலீஸ் ஆர் நாட் குட் பீப்புள்ன்ற மாதிரி ஒரு ஸ்கேதிங் ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஸ்கேதிங்னா டிபெண்ட்ஸ் ஆன் விச் பாயிண்ட் ஆஃப் வியூ லுக்கிங் அட். ஓகே, இதுக்கு ரியாக்ட் பண்ணலாமா அப்படின்னு என் டீமில் சொன்னாங்க. நான் சொன்னேன் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் நாட் டு க்ளோரிஃபை. ஐ எம் ஒன்லி அ ஃபில்ம் மேக்கர் ஹூ ஷோயிங் அ கேரக்டர் லைக் தட், அவ்வளோதான் அது. am I supporting the encounters? No. Am I against? That also is no. I'm in a neutral stand as a filmmaker where the character is Anbu Chelvan, the character is Raghavan, or the character is at that particular point Satyadev. I might make another film where I have another character who's against what is happening within the department maybe. My only intention was நல்ல பேர் இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்தா, நல்ல படித்து நல்லவங்க உள்ளே வந்தாங்கன்னா with a good set, seeing films like this, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த credibility அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்குல்ல, தட் மைட் சேஞ்ச், குட் பீப்புள் மைட் ஒர்க் டிஃப்ரெண்ட்லி, தே மைட் நாட் டேக் த பவர் ஆஃப் த ஸ்டிக்ன்ற ஒரு விஷயம் அவங்க எடுக்காமல் இருக்கலாம் அப்படின்றது. ஐ காட் அ கால் ஆக்சுவலி ஃப்ரம் த கமிஷனர்ஸ் ஆஃபீஸ் தட் டே சேயிங் இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டாம், சைலண்டாக விட்டுருங்க அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ பெர்ஸ்பெக்டிவ், அவ்வளோதான். அது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல, உங்கள் பெர்ஸ்பெக்டிவா அது என் பெர்ஸ்பெக்டிவா அப்படின்றது தான் அந்த விஷயமே. யூடியூப் இன்டர்வியூலாம் மேண்டடரி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக விஜய் அஜித்தை பற்றி கண்டிப்பாக கேட்டு டைட்டில் ஆக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அஜித்தோட இன்னும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கா? என்ன இருந்தாலுக்கு அப்புறம் கண்டினியூ ஆன அந்த ஃப்ரெண்ட்ஷிப்? ஃப்ரெண்ட்ஷிப் தான் அது வந்து அந்த படம் பண்ணுற டைமில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுக்கப்புறம் உண்மையிலே வந்து எனக்கு அவர் ஃபோன் நம்பர் கூட தெரியாது. ஐ ஹவ் நாட் met him or anything like that. I have great regard for him. ஏன்னா அந்த படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு அவர் பண்ணி கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் அவர் வந்து இது வேண்டாம், நீ எப்படி பண்ண மாட்டேன், நீ உன் படம் ஸ்டைல்லே நீ பண்ணு, அருண் விஜய் உள்ளே கொண்டு வந்தது எல்லாத்துமே வந்து அவர் வந்து he gave me a go ahead at the back with a pat on the back only and he appreciated the film and that was it. தட் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த டைமில் லாஸ்ட் ஆனாலே அது ஆக்சுவலாக ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா மெனி டைம்ஸ் இந்த ஃபில்ம்ஸ் தட் ஐ ஒர்க்ட் earlier and the film that I've been nested of, இந்த ஹீரோக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனையாகி அவங்க பேசாமல் கூட இருப்பாங்க ஆக்சுவலாக. அதெல்லாம் இல்லாமல் ஒரு அந்த படத்துடைய டைமில் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்றது மட்டுமே தான் நான் எதிர்பார்த்துட்டு வந்தேன். அண்ட் தேர் ஆல் இன் தேர் ஸ்பேஸில் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் பார்ப்பேன். ஸோ ஆனஸ்ட்லி பியாண்ட் தட் எதுவுமே கிடையாது. பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு நரேட்டிங் சம்திங் டு ஹிம் அகேன் அண்ட் ஆப்வியஸ்லி ஆஃப்டர் ENPT ரிலீஸஸ் தான் எல்லாமே. அது என்ன இருந்தாலும் 2 இருக்குமா நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு? ஆமாம், ஆக்சுவலாக எஸ். ஓகே, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து கான்ட்ரவர்ஷியலாக வந்துகிட்டே இருக்கும்போது ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது எவ்வளோ முக்கியமாக இருந்தது உங்களுக்கு? கான்ட்ரவர்ஷியலாக இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. இட்ஸ் ஜஸ்ட் தட் ரொம்ப கிரிட்டிக்கலாகவே எல்லாமே பேசிட்டே இருக்கும்போது ரொம்ப நெகட்டிவாக இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். ப்ளஸ் நிறைய விஷயங்கள் நானும் இப்போ நீங்கள்
என்னை நோக்கி பாயத்தோட ரிவ்யூஸே நான் வந்து படிக்க மாட்டேன். ஐ டோன்ட் ரீட் அதர் ரிவ்யூஸ். த குட் ஒரு எக்ஸ்ட்ராடர் ரிவ்யூ வந்திருக்குன்னா கூட நான் அதை படிக்க மாட்டேன். சம்படி சேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னா அந்த லாங்குவேஜ்க்காக தான் நான் படிப்பேன் தவிர அந்த படத்துடைய டெசிஷன் வந்து என்னுடைய டெசிஷன். ஷுட் ஐ வாட்ச் த ஃபில்ம் அண்ட் டு ஐ லைக் இட் ஆர் நாட் அப்படின்றது. ஸோ தட் டசன்ட் மேட்டர். நீங்கள் சொல்கிற இந்த கிரிட்டிசிசம், இந்த ட்ரோலிங் அப்படின்றதெல்லாம் இட் டசன்ட் கம் டு மீ அட் ஆல். இட்ஸ் ஓகே. ஐ ஹேவ் அ டீம் தட் ப்ரொடெக்ட்ஸ் மீ ஃப்ரம் ஆல் தட். They think they're protecting me from that, so that also works. But one thing is right, இப்போ இந்த creative space, not able to move ahead easily, நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்குது. being a victim of the business of cinema, being in court, handling issues, கண்டிப்பாக அது வந்து ஒரு வெயிட் ஒரு ஷோல்டரில் இருக்கிற மாதிரி தான். அது எல்லாமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நான் மறந்துடுவேன். இல்லை அந்த வீட்டிலேருந்து அந்த ஒரு ஃபோன் கால் வரும்போதோ இல்லை சப்போர்ட் இருக்கும்போது எனக்கு அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. அண்ட் அது இல்லைனா நான் இன்றைக்கி உங்களை பேசிகிட்டு இருக்கவும் மாட்டேன். ஐ பி இன் சம் குக்கூம் சம்வேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ there is a solid support system at home. Mother, wife, my sisters, and then my kids completely takes care of everything. ஸோ இந்த 18-19 இயர்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தந்த படம் ஏதாவது இருக்கா நீங்கள் எடுத்தது? மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கா? ஓகே, அப்படி பார்த்தா 99% ஆஃப் ஃபிலிம்ஸ் அச்சம் என்பது மடமேடா இன்னும் கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ்லாம் இன்னும் டைமில் ஷூட் பண்ணியிருக்கலாம், சிம்பு வேறு லுக்கில் வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கும் எனக்கு. பட் விண்ணை தாண்டி வருவாயா, வாரணமாயிரம், வேட்டையாடு விளையாடு, பச்சை கிளி முத்துச்சரம், நடுநிசி நாயகள், நீதானே என் பொன் வசனம் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட், காக்கு காக்கு, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைங் ஒர்க். என்ன நோக்கி பாயத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் பேசுவோம். ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து புல்லட்டில் தான் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் எங்கள் ரிப்போர்ட்டர் சொன்னார். அது வந்து ஏதாவது இந்த ரொட்டீன்லேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கணுன்ற மாதிரி விஷயத்துக்காக இல்லை பார்த்தா 3 years ஆயிடுச்சு. ஸோ இட் கான் பி ஜஸ்ட் அ ரொட்டீன் பிரேக். இல்லை, ஐ லவ் பைக்ஸ். எனக்கு வந்து நான் த்ரூ அ லார்ஜ் இனிஷியல் பீரியட் ஆஃப் மை லைஃப் நான் வந்து பைக்ஸில் தான் எல்லா இடத்துலையுமே பைக்லாம் சுற்றிட்டு இருந்தேன். ட்ரான்ஸ்போர்ட் ட்ராவல் எல்லாமே பைக்கில் தான். அதுக்கப்புறம் ஐ திங்க் மச் ஆஃப்டர் மின்னலே தான் கார்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ கம் பேக் டு த பைக். மேபி யூ கேன் கால் மிட் லைஃப் கிரைசிஸ் ஆஃப் வாட், எனக்கு தெரியல. பட் ஐ லைக் இட். பெரிய விஷயம் என்னென்னா ரொம்ப குவிக்காக சில இடங்களுக்கு போயிடலாம். நவ் தட் ஐ ரைட் ரேஷ் ஆர் எனிதிங் லைக் தட். அண்ட் தாட்ஸ் ஓப்பன் அப் மச் பெட்டர் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. நம்ம சிம்பு அச்சமில் சொல்கிற மாதிரி இந்த விண்ட் இன் மை ஃபேஸ், அது நடக்கும்போது வேறு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஐம் லவ்விங் தட். பட் ஆப்வியஸ்லி பீப்புள் அட் ஹோம், ஃப்ரெண்ட்ஸ், தே கீப் டெல்லிங் மீ வேண்டா, இட்ஸ் நாட் டூ சேஃப், காருக்கே வந்துருங்க அப்படின்ட்டு. லெட்ஸ் see, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் தான். சிம்பு பற்றி சொல்லும்போது ஞாபகம் வந்தது, அவருடைய கெரியரை ஃபாலோ பண்ணுறீங்களா உங்கள் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன்? ஆமாம், டெஃபினட்டாக. ஸோ அதை பற்றி ஏதாவது கமெண்ட் இருக்கா? கமெண்ட் இன் சென்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஜஸ்ட் உங்களோட அப்சர்வேஷன். இல்லை, அவர் ஹீ ஷுட் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அப்படின்னு தான் எனக்கு தோணிட்டே இருக்குது. நீங்கள் அவரை கேட்டிங்கன்னா அவர் படம் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ பட் இதுதான் உண்மை. அவர் அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் மைண்ட். நான் சொல்கிறதும் அவர் ஹீ ஒன்ட் மைண்ட். அண்ட் ஐவ் டோல்ட் திஸ், ஐவ் செட் திஸ் டு மெனி டைம்ஸ். அவர் வந்து அவர் வேற ஒரு இடத்துல இருக்க வேண்டியவர், அதுக்குள்ளே இன்னும் அவர் வரல. அந்த அந்த ஸ்பார்க் வந்து நீங்கள் விண்ணை தாண்டி அண்ட் சர்டன் ஃபில்ம்ஸ் அவர் பண்ண படங்களே நீங்கள் பார்த்துருக்கலாம். wanting to be in front of the camera, I am ready to do a film with him anytime. Lots of other filmmakers are waiting. இன்னைக்கு கூட ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது சிம்பு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. வருவாரா அப்படின்னு தான் அவர் கேட்டார். ENPT வருமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ பேரலல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். டு வைண்ட் அப், ENPT பற்றி நிறைய எதிர்பார்ப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வரலாம் ஆடியன்ஸ்? நல்ல சாங்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த தியேட்டருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாகும். ஜஸ்ட் சாங்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் I know what he did in Asuran and superb work. He's so capable of something like that. I just wish there were more close-ups in the film. ஏன்னா அவர் பார்க்கணுன்னு தோணிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் அந்த டார்க் ஸ்பேஸில் இருந்ததுனால லாஸ்ட்டில் மட்டும் அவர் அந்த கோர்ட் வாசலில் அந்த பசங்கள்ட்ட சொல்லிட்டு என்ட்ரு ஆகும்போது ஒரு க்ளோஸ்அப்பில் ஃபுல் தேட்டர் கை தடிச்சு நானும் கை தட்டினேன். இட்ஸ் நாட் அ கிரிட்டிசிசம். I just wish there were more close-ups to see, Dhanush's expression. இந்த படத்தில் அந்த அசுரன்லேருந்து டோட்டலாக ஒரு சிம்பிள் யங் ஒரு ஃபீல் குட் தனுஷ் நீங்கள் பார்ப்பீங்க. அசுரனை மறந்துட்டு வாங்க, அசுரனை மறந்துட்டு வாங்க. அது அவரே அது உங்களை சச் அன் ஆர்டிஸ்ட், இஸ் அன் ஆக்டர். இது வந்து உண்மையிலே எனக்கும் தனுஷ்க்கும் டச்சே இல்லை. நாட் வீர் இன் அ குட் ஸ்பேஸ் ஒன்லி, பட் வி நாட் ஆன் அ டெய்லி பேசிஸ், வி நாட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வி டோன்ட் ஹேங் அவுட். ஒரு இந்த படத்துக்காக அவரும் ஸ்பெஷலாக அவுட் ஆஃப் த வே எதுவும் பண்ண மாட்டார். ஐ திங்க் இஸ் நாட் ப்ரொமோட்டிங் ஹிஸ் ஃபிலிம்ஸ் எனிமோர். ஐ ஆல்சோ ஹேவன் கால்ட் ஹிம். அவர் எப்போ டப்பிங் கூப்பிட்டாலும் வந்து முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அவர், இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பிஸி ஸ்கெடியூல் அண்ட் ஆல் தட். ஸோ இதை நான் சொல்கிறது வந்து இந்த படத்தில் ஒரு ஹீரோ இன்னும் அவர் வேணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. பட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் இந்த ஃபிலிம். வேற ஒரு தனுஷ் இது வரைக்கும் நீங்கள் நிறைய படங்களை பார்க்காத ஒரு தனுஷ் இதில் பார்ப்பீங்க, விச் இஸ் கம்ப்ளீட்லி ஹிஸ் டூயிங். இதுதான் சீனா, நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு ஒன்று பண்ணுவார் ஆஸ் அ டைரக்டர் அண்ட் வித் அ டீம். அதை கேப்சர் பண்ணுறது தான் என்னுடைய வேலை.
ரொம்ப என் மைண்டில் இருந்து ரொம்ப வேறுபட்ட மாதிரி ஒன்று இருந்ததுன்னா பிரதர் கொஞ்சம் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். இல்லை பிரதர் இது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு. ஓகே இஃப் யூ வாண்ட் ஐ வில் டூ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். லாஸ்ட்டில் கொஞ்சம் ரஷ்டாக கொஞ்சம் அவருக்கு ஐ திங்க் ஒரு டைரக்டோரியல் வெஞ்சருக்குள்ளே இறங்கிட்டு இருந்தார். நான் ஒரு 6-7 days கேட்டேன், ஒரு 1 day தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அகெயின் ஹிஸ் ப்ரெஷர், ஐ திங்க் மை ப்ரெஷர் டு ஃபினிஷ் த ஃபிலிம், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடந்தது. பட் ஆன் த ஹோல் யூ வில் சி அ வெரி வெரி அகெயின் டிஃப்ரெண்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். But you will really see a different Dhanush in this film. He looks young, he looks good, and he's done so well. Okay. So thank you, sir. All the best for ENPT. Thank you. Thank you, sir. Thank you.